காய்ஸ், என்ன மேட்ச்சிங்க! எப்பா! மேட்சை வந்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ள டேய் ஜெயிச்சிருங்கடா ஜெயிச்சிருங்கடா நீங்கள் வந்து கத்திக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹைப்பில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா இவ்வளோ ஸ்கோரை வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் ரியலாகவே நியூசிலாந்து டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. ஏன்னா இந்த ஸ்கோரை வச்சுட்டு அவங்க ஒரு மேஜிக் பண்ணாங்க உள்ள ஃபீல்டிங்கில். நான் ஃபீல்டிங்கில் எல்லாம் லிட்டரலாக பாஞ்சிட்டு இருக்கானுங்க இங்கேயும் அங்கேயும். நான்லாம் ஐயோ என்ன இவங்க இப்படி பாயிறானுங்கன்ற அளவுக்கு போயிட்டு வரலாம். பட் ஆனால் சூப்பராக நம்ம இந்தியன் டீம் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது இந்த ஃபைனல்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஹீரோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை பயங்கரமாக கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சுன்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபைண்டிங் வேஸ். நான் உங்கள் தினேஷ். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் பட்டு பட்டுன்னு வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேட்ச் ஆரம்பித்த உடனே நியூசிலாந்து தான் பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பேட்டிங்கை வந்து அவங்க போட்ட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 251 ரன்ஸ் அடித்தாங்க, 7 விக்கெட்டு. அதாவது ஆக்சுவலாக அவங்க வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுற ஆளுங்க தான். ஏன்னா அவங்க டீமில் வந்து இருக்கிற ஃபார்ம் பிளேயர்ஸ் வந்து ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் நம்ம கேன் வில்லியம் மாமா, இவங்க எல்லாருமே ஒரு பயங்கர ஃபார்மில் இருந்தாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு அண்டர்ஸ் 200. ஆக்சுவலாக இந்த சீரியஸோட அதிக ஸ்கோர் ரன்னரே ரச்சின் ரவீந்திரா தான், நம்ம சிஎஸ்கேவோட பையன் தான். பட் ஸ்டில் இருந்தாலும் இப்போ இந்தியா நியூசிலாந்து வந்ததுனால பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேர் விக்கெட்டை சும்மா சொல்லி சொல்லி எடுத்தாங்க டக்கு டக்குன்னு. ஸோ அதில் தான் வந்து அவங்க டீமே வந்து லைட்டாக வீக் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான டீம். பட் இவங்க டீமோட மெயின் போலர், அந்த ஒரு போலர் இருப்பார், அவர் தான் வந்து இருக்கையிலே விக்கெட் டேக்கிங்கில் நான் இப்போ அந்த சீரியஸில் வந்து அதிக விக்கெட் டேக்கரு. அவர் வந்து இன்ஜூர் காரணத்தினால அவரால் இந்த மேட்ச் ஆட முடியல. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இவங்க பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஏன்னா நம்ம டீமோட ஸ்பின்னர்ஸ் வேற லெவலில் பிரிச்சுட்டாங்க. சும்மா ஸ்பின்னர்ஸ் ஆடவே முடியல. குல்தீப்பும் நம்ம வருண் சக்கரவர்த்தியும் போட்டு, ஆக்சுவலாக வருண் சக்கரவர்த்திக்கு இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் டீமில் ஒரு வாட்டி வந்தார், அப்புறம் வெளியில் போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது இதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்தியன் டீமில் இருக்குன்றதை மட்டும் எழுதி வச்சிருவாங்க. சில ரோஹித் சர்மாவே இவங்க டீம்லேயே இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டார். இவர் ஜடேஜாவாக இருக்கட்டும், நம்ம குல்தீப்பாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே சரி சூப்பராகவே அவங்களோட பாட்டை பயங்கரமாக செஞ்சாங்க. அதனால தான் இந்த ஸ்கோரில் வந்து 251 ரனில் வந்து அவங்கள வந்து காலி பண்ணாங்க. ஸோ 7 விக்கெட் போயிடுச்சு. ஸோ டீம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ப்ளே பண்ணாங்கன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நியூசிலாந்து டீம் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து வில் யங் 15 ரன்ஸில் காலி. ஆக்சுவலாக அவரும் ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் கொடுக்கலான்னு தான் ஆரம்பித்தார். 2 4 பயங்கரமாக தான் அடித்தார். நம்ம 15 ரன்லேயே நம்ம பசங்க சுருட்டிட்டாங்க. அது யார் சுருட்டினது பார்த்தா வருண் சக்கரவர்த்தி எல்பிடபிள்யூ சூப்பராக எடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திரா, ஆக்சுவலாக அவர் வந்து 37 ரன்ஸில் காலி. அவரையும் காலி பண்ணது நம்ம ஸ்பின்னர் தான் குல்தீப் யாதவ். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் பாருங்களேன், இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன், அவரை வந்து நம்ம குல்தீப் தான் எடுத்தார். காட்டன் போல்டு. ஸோ 11 ரன்ஸில் வந்து கேன் வில்லியம்சன் காலி. டேரல் மிச்சல் வந்து ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவரை அடிக்கவும் முடியாது. ஏன்னா விக்கெட் டக்கு டக்கு டக்குன்னு போகும்போது யாராவது நின்று ஆடணுமேனு யோசிச்சாரு. சூப்பராக இருந்துச்சு அது. 63 ரன்ஸ் அடித்தார். ஆக்சுவலாக அவர் 50 அடிக்கிறதுக்கே 100 பால்ஸ் ஆடிச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு 5 ஓவர்ஸ் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் அடித்தாதான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போனோன்னே அவர் பயங்கரமாக அடித்தார். ஒரு 2 4 அடித்தார், ஒரு 6 அடித்தார். அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார் கேட்ச் கொடுத்து. ஸோ அதுக்கப்புறம் டாம் லேத்தன் சொல்லிட்டு ஒருத்தர் விக்கெட் கீப்பர், அவர் 14 ரன்ஸ் அடித்தார். இதில் எனக்கு யார் ரொம்ப அவரோட பேட்டிங் நியூசிலாண்டில் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மிச்சல் பிரேஸ்வெல்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் சூப்பராக ஆடினார். ஆக்சுவலாக அவர் வந்தோடனே தான் ஹர்திக் பாண்டியா பாலாக இருக்கணும் சரி, ஷம்மி பால், 2 பேரோட ஆக்சுவலாக நம்ம டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாம் அட்டாக் பண்ணதே இவர் தான். செம்மடியாக அடித்தார் அவர் பிரேஸ்வெல்லு. ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லாமே கம்மி ரன்ல அவுட்டு. மிச்சல் சாண்டனர், நத்தின் ஸ்மித், இவங்க எல்லாமே டக்கு டக்குன்னு வந்தாங்க, அவுட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் 251 ரன் அடிச்சிருக்காங்க 7 விக்கெட்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் டீம்ஸு, அவங்களில் பார்த்தா நம்ம ரோஹித் சர்மா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸுங்க. 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு மனுஷன். அந்த பவர் பிளேயில் வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடினார். மிரண்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஐபிஎல் நினச்சிட்டாரான்னு தெரியல, திடீர்னு உள்ளே வந்து செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அவுட் ஆனது கூட ஒரு ஏறினாரு, டக்குன்னு ஸ்டம்பிங் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் வேறு சைடில் ஆட நினச்சாரான்னு தெரியல, ஏன் அந்த ஷாட்டுன்னு தெரியல, ஸ்டம்பிங் பண்ணிட்டாரு.
பட் ஸ்டில் நல்ல இன்னிங்ஸ். அதாவது ஃபைனல்ஸில் ஒரு கேப்டனு, ஏன்னா நான் ஆக்சுவலாக கேப்டன் இன்னிங்ஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கேப்டன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அவரால் மற்ற பிளேயர்ஸை போய் ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து வேலை வாங்க முடியும். இப்போ வேலை செய்கிற, நான் இவ்வளோ வேலை செஞ்சேன்னு தெரிஞ்சாதான் இன்னொரு பிளேயரை போய் நல்லா வேலை செய்ய சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா அவன் கேட்பான், நீ என்ன வேலை செஞ்சுட்டேன்ற மாதிரி. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு கேப்டன் நல்ல ரன் அடிக்கும் போது அந்த டீமே ஒரு மாதிரி கேப்டனே அடிச்சிருக்காருப்பா அப்படின்ற ஒரு பூஸ்டே ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆறாவே பயங்கரமாக இருக்கும். ஸோ கேப்டன் இன்னிங்ஸ்ன்றது ரொம்ப மஸ்ட்டு. அதை வந்து ஃபைனல்ஸில் வந்து தரமாக கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சுமன் கில் 31 ரன்ஸ் அடித்தார் டீசெண்டாக. பட் அவர் ஒரே ஒரு 6 தான் அடித்தார். மற்றபடி அவருக்கு வழக்கம் போல் அவுட் ஆயிட்டார். ஸோ அடுத்தது விராட் கோலி. நம்ம சேஸ் மாஸ்டர் உள்ளே இறங்கும் போது தான் நினச்சேன், சரி ஓகே சேஸ் மாஸ்டர் ஃபைனல், இந்த மாதிரி பெரிய மேட்ச்லாம் பிக் மேட்ச் பிளேயர்ஸ்லாம் இவங்க தான் பயங்கரமாக ஆட போகிறாங்கன்னு ஒரு பயம், ஒரு இதில் வந்து ஹைப்பில் இருந்தேன். வாத்தலே வா அப்படின்ற மாதிரி இருந்தேன். பார்த்தா அவுட் எடுத்துட்டாங்க. ஒரே ரன் தான் அடித்தார். எனக்கா ஷாக்கு, என்னடா அப்படின்ற மாதிரி. எல்பிடபிள்யூ ஆகிட்டார். இந்த மிச்சல் பிரேஸ்வெல் தான், அவர் தான் வந்து எல்பிடபிள்யூ பண்ணார். ஷாக்கு, என்னடா தலைவனை தூக்கிட்டாங்க ஐயோன்னு. அது வரைக்கும் ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ட்ல இருந்தேன். 251 ரன்ஸ்லாம் அசால்ட்டாக அடிச்சிருவாங்க. அவர் அடித்தோன்னே ஐயோ என்னடா நம்மளால் காலியான்ற அளவுக்கு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் வந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சீரியஸே வந்து ஒரு பயங்கரமான சீரியஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஃபார்ம் அவுட்டு, இந்தியன் டீம்லேருந்து வெளியில் இருந்தார், இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ இருந்துச்சு அவர் மேலே. ஆனால் இந்த இன்னிங்ஸே வந்து எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. ஏன்னா டீமை வந்து டக்குன்னு ஒரு ஸ்கோர் கொண்டு போகிறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைன்னா அந்த இடத்துல ஸ்ரேயஸ் நின்று ஆறாரு. இதுலேயும் வந்து அவர் ஸ்பின்னர்ஸை வந்து பயங்கரமாக, ஏன்னா அது ஸ்பின்னிங் ட்ராக் மாதிரி ஆகிடுச்சு துபாய். எல்லாரும் ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் ஃபுல்லாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த ஸ்பின்னர்ஸை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணார் ஸ்ரேயஸ் ஐயர். சூப்பராக இருந்துச்சு அவர் பேட்டிங்கை பார்க்கும்போது. அப்புறம் அக்சல் பட்டேல், அவர் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக ஆடினார். அப்புறம் இதுக்கப்புறம் இதில் இந்தெல்லாம் செட் ஆகுது, நம்ம அதிரடியாக இருக்கும் ஒன்று ஆட ஆரம்பிச்சார் 29 ரன்ஸில். ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க 29 ரன்ஸு. அப்புறம் கேஎல் ராகுல், அந்த மனுஷனை அந்த 6th பொசிஷனில் 7th பொசிஷனாக இருக்கும்போது இவர் ஓப்பனர் ஆச்சு, ஏன் கீழே இருக்கிறாங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் வீக் ஆகுமே நினச்சா, நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கனாலும் நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக, அதாவது கடைசி வரைக்கும் நிற்கிறவங்க செமிஃபைனல்ஸாக இருக்கட்டும், இங்கே இந்த மேட்ச் ஃபைனல்ஸும் சரி சூப்பராக நின்று ஆடினார். 34 ரன்ஸ் அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா வரும்போது சரி கடகடன்னு அடித்து முடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி நினச்சா அவரையும் முடிச்சிட்டாங்க 18 ரனில். நம்ம கடைசியாக ஜட்டு தான் வந்து வின்னிங் ஷாட் ஒரு 4 அடித்தார். டோட்டலாக 9 ரன்ஸ் ஜடேஜா அடிச்சிருக்காரு. அவரோட ராசி பாருங்களேன், இந்த பயங்கரமான பெரிய மேட்ச்லலாம் வந்து இந்த வின்னிங் ஷாட் அடிக்கிறது அவருக்கு ஒரு பெரிய ராசியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மேட்ச் முடியும் போது நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா இவங்க இல்லை யாராவது அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எந்த அஃபிஷியலாகவும் நியூஸ் வரல வெளியில். ஸோ ஹாப்பி ஃபார் தட். ரோஹித் சர்மா வந்து நம்ம T20 சாம்பியன்ஷிப் ட்ராஃபி அடித்தோடனே நிறைய ஹேட்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஹேட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க தான். அதாவது எப்பயுமே வெளியூருக்காரன் நம்ம ஊரை வந்து நம்ம ஊர் பிளேயர்ஸ் வந்து திட்டுறாங்கன்னா அது ஃபைன், அவங்க நாட்டில் இருக்கிறதுனால நம்ம நாட்டை வந்து திட்டுறாங்கன்னா ஓகே. ஆனால் நம்ம ஊர் ஆளுங்களே நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, சில ஃபேன்ஸ், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா இன்னொருத்தராக அதை திட்டுறாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா பிடிச்சிருந்தா ரோஹித் சர்மா திட்டுறாங்க, தோனியை பிடிச்சிச்சா தோனியை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கு ஹேட்டராக வந்து இன்னொருத்தரை திட்டணும். தோனியை பிடிச்சிருக்கு அதனால நான் கோலியை திட்டுவேன், எனக்கு தோனியை ரொம்ப பிடிக்கும் நான் ரோஹித் சர்மா திட்டுவேன்னா அந்த மாதிரி வந்து பண்ணுற வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேனுன்னே சொல்ல முடியாது. கிரிக்கெட்டை வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சி, உங்களுக்கு ஒரு பிளேயரை பிடிக்குதா தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கும் தோனியை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காக போய் நான் கோலியையோ ரோஹித் சர்மையோ திட்ட முடியும். எல்லாருமே நல்ல பிளேயர்ஸுங்க. அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்கிறனால தான் இந்தியன் டீம்லேயே இருக்காங்க. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி நிறைய இடத்துல பேசுகிறவங்களாம் வந்து இவன் இப்படி ஆடிட்டான் அவன் அப்படி ஆடிட்டான்னு ஒருத்தரை வந்து தப்பு சொல்லாதீங்க. அந்த இடத்துல போய் நின்னாதான் தெரியும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க மென்டல் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க எந்த மைண்ட் செட்டில் விளாட்றாங்கன்றதை நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தன் நல்லா பண்ணலையா அவனை விட்டுருங்க, நல்லா பண்ணுறானா அவனை பாராட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேயரை பார்த்துட்டு இன்னொரு பிளேயரை டம்ப் பண்ணுறீங்க. எனக்கு தோனியை பிடிக்கும், தோனினால தான் ரோஹித் சர்மா வந்தாங்க, தோனினால தான் கோலி வந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். அந்த ரெஸ்பெக்டை வந்து ரோஹித் சர்மாவும் கொடுப்பாங்க, கோலியும் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க இல்லைன்னா இவங்க இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறீங்களே, அந்த டைம் தான் அந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன இவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்னு திருப்பி தோனி பக்கம் திரும்புறான். ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸுக்குள்ளேயே வந்து இவன் சரியில்லை. அதோ இப்போ வர ஐபிஎல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் வன்மத்தை கொட்டுறதுல வந்து அல்டிமேட்டாக இருப்போம் நம்ம.
எல்லாரும் தான் சரி சொல்கிறேன். ஸோ இந்த பிளேயர் எனக்கு பிடிக்கும்னாலும் அந்த டீமில் இருக்கிற எல்லா பிளேயரும் திட்டுவாங்க. அதாவது ஃபேமிலியெலாம் அப்யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் ரொம்ப ஒரு வன்மவாதிகளாக இருக்கிறாங்க நம்ம ஊரில். ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள பற்றி நல்லது சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச பிளேயருக்காக இன்னொரு பிளேயரை திட்டாதீங்க. அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து ரோஹித் சர்மாவை லாஸ்ட் டைம் இத்தனைக்கும் ட்ராஃபி ஜெயிச்சுட்டு வந்தவர்கிட்ட ஒரு மாதிரி நெகட்டிவாக இன்னுமே இதுக்கப்புறமே இவர் கேப்டன்சியாக இருக்கணுமான்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இப்போ அதுக்கு எல்லாம் சேர்த்த மாதிரி தான் அவர் ஒரு ஷாட் ஒன்று கொடுத்தார். இந்தா கப்பு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்து வந்து வச்சிருக்காருல்ல. இப்போ என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான் அவர் கரியர் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து எங்கால் எப்பயோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி திருப்பி கொண்டு வருவீங்க. ஸோ அது பண்ணாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஒரு பிளேயரை வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன்சி சும்மா சொல்ல முடியாதுங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த சீரியஸே பாருங்களேன், கேப்டன்சி வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க. என்ன இவர் கோலி அடிச்சதுனால தான் ரோஹித் சர்மாவுக்கு இந்த வாட்டி கப்பு கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் பேசிடுவாங்க. பேசக்கூடிய ஆளுங்களாம் இருக்காங்க நம்ம இதில். ஆனால் கேப்டன்சி தான் அந்த ஷிப்பை நடத்துகிற ஒரு ஆள். ஸோ இந்த பிளேயருக்கு போலரை தரணும், சரி இந்த பிளேயருக்கு இப்போ போலிங்கை தரணும், இங்கே ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு ஃபுல் ஓவராலாக டீம் பர்ஃபார்மன்ஸாக வரணும். எல்லாருமே ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலுமே அந்த இடத்துல டீம் வீக்காக தான் தெரியும். ஸோ எந்த பிளேயரையுமே திட்டாதீங்க. ஸோ பட் கங்க்ராச்சுலேஷன் டு ரோஹித் சர்மா. அவர் தான் வந்து நமக்கு இப்போ ஐசிசி ட்ராஃபியை வந்து 3rd கப் எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கங்குலி, அதாவது அந்த மேட்ச் 2022 ஜெயிச்சிருக்காங்க, அது ஷேரிங்கில் போயிருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து 2013 நம்ம தலை தோனி எடுத்து கொடுத்தாப்புறம் அதுக்கப்புறம் 12 வருஷம் ஆச்சுங்க. ஆக்சுவலாக அதுக்குள்ளே எவ்வளவோ ஃபைனல்ஸ் போயிட்டோம். அது முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் தான். இது வரைக்கும் அதிக ஃபைனல்ஸ் போனது அப்படின்னு ரோஹித் சர்மா கேப்டன்சி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரெக்கார்டு இருக்குது அப்படி தான். ஸோ ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அதிக ஃபைனல்ஸ் போயிருக்கோம். பட் கப் அடிக்கலனாலும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். அது வந்து ஒரு பயங்கர டஃப்பான ஃபைட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இவர் வந்து இப்போ எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ இவர்கிட்டயும் இப்போ எல்லா கப்பும் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த பெரிய வேர்ல்ட் கப்பை தவிர மற்ற எல்லா கப்பையும் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்தியன் டீம் இருக்க ஃபார்முக்கு வந்து இப்போ இந்தியன் டீமை வந்து எப்படி ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் டீம்னா கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியன், வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்காலாம் ஒரு இயரில் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இது வந்து இந்தியன் டீமோட இறான்னு தான் சொல்லணும். சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த கப்பெல்லாம் தூக்கி நிற்கும் போது எப்பா அப்படின்னு விசில் தெரிச்சுது. ஸோ சூப்பர் ஹாப்பின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே சூப்பர் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படியோ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்தியா டீம்னு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு நான் சிஎஸ்கேடா, நான் ரோஹித் சர்மா ஃபேன்ரா, நான் கேஜிஎஃப்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வர ஆளுங்கள்லாம் அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஆக்சுவலாக இந்த ஐபிஎல்னால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சோன்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கூட வருது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி நம்ம தான் வந்து ஏன்னா ஐபிஎல்ன்றது ஒரு பெரிய பிராண்டுங்க. இப்போதைக்கு 4th ஸ்போர்ட்ஸில் இருக்க ஐபிஎல்ன்றது பிஸ்னஸ் வைஸ். ஸோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த பிரச்சனைலாம் வரதான் செய்யும். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்து, இந்த மந்த் 24 தான் ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச்லாம் ரிவ்யூ பண்ணும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ போலத்தோடு முடிக்கிறேன். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகேவா? பீஸ் அவுட் காய்ஸ், பாய்.